வேற கால் பண்றாரு, என்ன பதில் சொல்றது? ஹலோ. ஏய், என்ன அட்டன் பண்றதுக்கே யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அந்த கிறுக்க இன்னொரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்றான் சார். என்னடா 2 பேரும் சேர்ந்து எங்களை சுத்தல்ல விடுறீங்களா? அவனை இப்பவே உன்னை தூக்கி வச்சு ரகு மேல போட வேண்டிய கொலை கேஸ ஓ மேல போட்டு உன்னை ஆயுசுக்கும் ஜெயில வச்சிட்டுமா? சார் 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 கோபப்படாதீங்க சார். சத்தியமா அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது சார். அவன் ஒரு கிறுகன் சார். இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினே இருப்பான் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். உன்னை நம்பலாமா? தயவு செஞ்சு நம்புங்க சார். நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. சரி, அவன் எங்க வர சொல்லியிருக்கான்? மதுரவாயில் மெயின் ரோடு ஜங்ஷன் என்ன சார்? சரி, நீ போ. நான் பின்னாடி உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். புரியுதா? சரிங்க சார். ஆனந்தி, வா போலாம். என்னாச்சு? வேற இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். சீக்கிரம் வா. ஏன் அந்த ரகு இப்படி அலைய விடுறான்? ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கான்ல, போய் பார்ப்போம். அங்க தெரிஞ்சிடும் அவன் நிஜமாவே வர சொன்னானா இல்ல இவனை வச்சு ரகு விளையாடுறானான்னு. என்ன கருணாகரன் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மேடம், காரை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா மேடம்? எதுக்கு கருணாகரன்? பசி தாங்கல மேடம். ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா மேடம்? கருணாகரன், ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீங்களும் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணாம கம்முன்னு வாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல சாவகாசமா சாப்பிட்டுட்டு போலான்னு. மேடம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வயிறு பட்னி போடக்கூடாது மேடம். மீறி பட்னியா இருந்தா என் மூளை வேலை செய்யாது மேடம். பாத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பசிய பொறுத்துக்கோங்க கருணாகரன். ரகுவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது வாங்கி தரேன். மேடம், தூரத்து சொந்தமா போயிட்டான். இறக்கப்பட்டு வேலை போட்டு கொடுத்தேன். அந்த பொம்பளை பொறுக்கிய பார்க்க நான் மத்தியானம் சாப்பிடாம பட்னி கிடந்து போய் அவனை பார்க்கணுமா மேடம்? என்னால முடியாது மேடம். ஏதாவது எனக்கு வாங்கி கொடுங்க, பசிக்குது. நான் தனியா வந்திருக்கணும் கருணாகரன். உங்களை கூட கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. அதான் வந்துட்டீங்கல்ல கூட்டிக்கிட்டு. ப்ளீஸ் மேடம், பட்னி போடாதீங்க மேடம். அட்லீஸ்ட் ஒரு இளநீ கடையாவது பார்த்து நிப்பாட்டுங்க மேடம். இளநீ குடிச்சுக்கிறேன். சரியான இம்ச கருணாகரன் நீங்க. கருணாகரன், அங்க எதிர்க்க ஒரு இளநீ கடை இருக்கு பாருங்க. போங்க, போய் குடிச்சிட்டு வாங்க. மேடம் வாங்க மேடம், நீங்களா வாங்க. உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ண போறீங்க? சரி, இறங்கி வந்து தொலைறேன். தேங்க்ஸ் மேடம். ஏன் கருணாகரன் இப்படி எல்லாம் பண்றீங்க? டைம் ஆகுதுல. 5 நிமிஷம் மேடம், போயிடலாம் மேடம். அவன் எங்கேயாவது போயிட போறான். இப்பவே லேட் ஆயிடுச்சு. போயிடலாம் மேடம். வயித்து பசியோட நான் என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கருணாகரன். வாங்க மேடம், வாங்க. ஒரு இளநீர் குடிச்சிட்டு போயிடலாம் மேடம். என்னால பசி தாங்க முடியாது மேடம். அதனால தான் சொல்லிடு போங்க. இப்ப தம்பி, மேடமுக்கு தண்ணியா ஒரு இளநீரும் எனக்கு நல்ல வழுக்கையா ஒரு இளநீர் கொடு. வழுக்கையா இருக்கிற இளநீர்ல தான் தண்ணி டேஸ்டா இருக்கும் மேடம். பா, நல்ல வழுக்கையா இருக்கணும். அண்ணா, எவ்வளவு ஆச்சு? மேடம், என்ன மேடம், ஒரு இளநீர் எனக்கு எப்படி மேடம் பத்தும்? எப்பா, வழுக்கையா இன்னொரு இளநீர் வெட்டு. கருணாகரன், இப்ப போயிடலாம் மேடம். 5 நிமிஷம் தான் மேடம். யோ, முதல்ல இந்த வழுக்கையை வெட்டி குடியா. நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். மேடம், நல்லா இருக்கு. சார் என்னங்க மேடம், மேடம் உங்களுக்கு இன்னொன்று. கருணாகரன், சீக்கிரமா குடிங்க கருணாகரன். முடிச்சு மேடம்.
இங்கதான் நிக்கிறான். தெரியும் தெரியும், நீ இறங்கு. என்னாச்சு அன்பு? முத்து கால் பண்றான். ஐயோ, அப்ப கருணாகரன் வந்திருப்பாரோ? இரு, என்னன்னு விசாரிப்போம். ஹலோ, சொல்ற முத்து. டேய் மாப்ள, என்னடா ஆச்சு? ரகு கிடைச்சிட்டானா? நீங்க புடிச்சிட்டீங்களா? இல்லடா, அவன் எங்களை சுத்தல்ல விடுறான். 2 இடத்துக்கு அலைஞ்சிட்டோம், இப்போ 3வது இடத்துல வந்து நிக்கிறோம். என்ன ரகு, இப்படி வேணும்னே என்ன சுத்த விட்டிய ரகு. டேய், உனக்கு பதில் வேணுமா இல்ல பாட்டில் வேணுமா? பாட்டில் தான் வேணும். அப்பா வா, வண்டி எடு. டேய், அங்கனடா பார்வ, வண்டி திருப்படா. இதோ திருப்புறம்பா. போ போ, திருப்பு. உங்களை ஏமாத்த பாக்குறாங்களோ? அப்படிலாம் எதுவும் நடக்காது ஜெயந்தி, கண்டிப்பா அவனை பிடிச்சிருவோம். அதுக்குள்ள கருணாகரன் வந்துட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்க. அத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அன்பு, நான் இருக்கேன், நான் சமாளிச்சுக்கிறேன். நீ இன்னைக்கு அந்த விஷத்தை மட்டும் விட்டுறாத.